என்னடா இப்படி உட்கார்ந்துருக்க? இன்னைக்கு சிக்கன் பிரியாணி கிடைக்கல. பொரோட்டாவும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு பசிக்கல. என்னடா இப்படி சொல்ற? ஒழுங்கா எடுத்து சாப்பிடு. இல்லப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா, பசியில. என் செல்லத்துக்கு என்ன ஆச்சு? என் புள்ளைய பார்த்தா எனக்கு கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. என்னடா இது? அதான் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்குன்னு பார்த்தேன். யாராவது அடிச்சாங்களா? இல்லப்பா, என்ன யாருப்பா அடிக்க போறாங்க? ஸ்கூல்ல விளையாடும் போது கீழே விழுந்துட்டப்பா. அது சரி, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருறா. கீழே விழுந்து இப்படியா கை காலை உடைச்சு வைப்பாங்க? நான் உனக்கு லேசா தைலம் தேய்ச்சி விடுறேன். அப்பா தைலம் தேய்ச்சா வலியெல்லாம் போயிடும். என்னடா இப்படி போய் விழுந்திருக்க? கால் எப்படி வீங்கி இருக்கு பாரு. இன்னையோட எல்லாத்தையும் நீ நிறுத்திரு. அப்பா வலிக்குதுப்பா. நான் இன்னைக்கு உன்னோட லட்சுமி டீச்சரை பார்த்தேன். நீ ஒன்னும் அவ்வளவு சரியா படிக்கலன்னு சொன்னாங்க. எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறதா சொல்றாங்க. கொஞ்சம் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்கன்னு சொன்னாங்க. நீங்க பையன் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? திருடனோட பையன் தானே பண்ணானு. டேய், நீயும் உங்க அப்பாவை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டல்ல? என்னப்பா, ஏன் அப்பாவை நானே கலாய்ப்பனா? சாரிப்பா, அடிப்பட்ட வழியில ஏதோ ஒண்ணு பேசிட்டேன்ப்பா. பாலு, சாரி பாலு, நேத்து பாபி தெரியாம தான் பண்ணான். பரவாயில்ல, நான் அதை பத்தி எதுவும் நினைக்கவே இல்லை. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா நம்ம பேச்ச கேட்பானு. அது மட்டும் இல்லாம பாபி ஒரு ஹெட்மாஸ்டரோட பையன் இல்ல, அவனை கண்டுக்காம இருக்கிறது அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. நான் எதுக்கு அவனை மைண்ட் பண்ணணும்? நீ சொல்ல வருது புரியுது. உனக்கு அவன் மேல எந்த கோபமும் இல்லையே. எதுக்கு? எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லடா. நான் தான் சொன்னேன்ல, அவன் ரொம்ப நல்ல பையன். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வா வா வாடா. மை டே ஸ்டூடெண்ட், நாளைக்கு நடக்க போற போட்டி ரொம்ப முக்கியமான போட்டி. இந்த ஸ்கூலோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது நீங்க தான். இந்த ஸ்கூல்ல நிறைய பசங்க இருந்தாலும் உங்களை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் நினைப்பு எப்போதும் உங்களுக்கு இருக்கணும். உங்க மனசுல எப்போதும் ஜெயிக்கிறது மட்டும் தான் உங்க நினைப்பா இருக்கணும். ரெடி, வாமா. என்னடா இது? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை இதுல இருந்து தள்ளி வைக்கிறேன்னு நினைக்கிறேன். அது நான் உப்பு. இது என்ன குழந்தைங்க விளையாட்டு நினைச்சிட்டியா? நாளைக்கு போட்டி நடக்கிறத மறந்துட்டியா நீ? மச்சான் செமையா மாட்டினால. சூப்பர்டா. இந்த தடவையும் பாயிண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் தான் முதல் இடத்துல இருக்காங்க. நம்மள மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல. அடுத்ததாக இப்பொழுது நடைபெறவிருப்பது சப் ஜூனியர் அளவிலான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம். இப்பந்தயத்தில் கலந்து கொள்வதற்காக பெயரை கொடுத்த மாணவர்கள் அனைவரும் இங்கே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரம் ரெடியாகு சார். அனைத்து எல்லாருடைய நம்பிக்கையும் உண்மையில தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. கோ ஃபாஸ்ட். சரி. ஆங்காங்கே குவிந்திருக்கும் மாணவர்கள் சற்றே நிதானமாகவும் அமைதியான முறையிலும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
சார், நிலையிலே இவன் போன யார் வருஷத்தோட வெற்றியாளர் champion. என்பதை இன்னும் அவன் பேர் சற்று ரஞ்சித். நேரத்திலே அறிவிக்கவிருக்கிறோம். டேய், அங்க எதுக்குடா கத்திட்டு இருக்கீங்க? சும்மா இருங்கடா. ஹலோ ஹலோ ஹெச்எம், பாபி தோத்துட்டான். நம்ம ஸ்கூலோட மொத்த பாயிண்டும் இப்ப கீழே தான் இருக்கு. அடுத்ததாக நடக்கவிருப்பது சப் ஜூனியர் அளவிலான 100 மீட்டர் ஓட்ட பந்தயம். பாலு இங்க வா. இப்பந்தயத்தில் கலந்து கொள்ள பெயர் அளித்த பாலு, மாணவர்கள் இனி அனைவரும் நாங்க எல்லாரும் உடனடியாக முன்னதான் இங்கே நம்பியிருக்கோம். தெரியும்ல? வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தெரியும் சார். கீப் இட் அப். 101 என்ற எண்ணிலிருந்து இங்கே தொடங்கவிருக்கிறது. அனைவரும் போட்டிற்கு வந்து அருகாமையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த ஆண்டின் இந்த பள்ளி சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற பாலுவினை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். பாலு ஜெயிச்சது நம்ம எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். பாலு மாதிரி உங்களுக்குள்ள என்னென்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வந்து ஜெயிக்கணும். இதே மாதிரி நிறைய பிரைசஸும் வாங்கணும். உங்க எல்லாரோடைய வெற்றியும் நமக்கும் நம்ம ஸ்கூலுக்கும் பெருமையை தேடி கொண்டு வரும். பாபி, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. நம்ம போட்டியில தோத்துட்டோன்றதுக்காக கான்ஃபிடென்ட்டை இழக்க கூடாது. ஓகே? இந்த கப்பு பிரமாதமா இருக்குடா. கண்டிப்பா இதுல 4-5 கிளாஸ் டீயாவது பிடிக்கும்னு நினைக்கிறேன். டீயா? ஓ, அது ஒழுங்கிட்டு கொடுங்க பாட்டி. பாலு தம்பி, நீ இந்த பக்கம் திரும்ப. ஊரு கண்ணே உன் மேலதான் இருக்கு. கண்டிசி மட்டும் விளையவே கூடாது. ஆ. ஆ. ஓ, எப்படி வெடிக்குது பாருங்களேன். ஓ, இவன் சொல்றத பாக்கும்போது இவனுக்கு மட்டும்தான் பையன் இருக்கிற மாதிரி இருக்கு. நானும் 5 பெத்திருக்கேன்டா. 5-10 பெத்துட்டுன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஏ கிழவி, மரியாதை இங்க இருந்து போயிட. இதுக்கு மேல பேசுன நீ ஆச்சு, உன் பையனாச்சு. நான் என் வீட்டுக்கே போறேன். என் நாய் கூட உன் வீட்டுக்கு வராது. அப்பா, பாட்டி எதுவும் சொல்லாதீங்கப்பா. நான் பாவம். நாளைக்கு வரவேண்டா. சும்மா அவங்கள கிண்டல் பண்ணதான்டா நான் அப்படி பேசினேன். என் தங்கக்குட்டி, இதே மாதிரி நீ நிறைய பரிசு வாங்கணும். நம்ம வீடு முழுக்க இத மாதிரி நிறைய அடுக்கி வைக்கணும். அந்த பரிசுகளுக்கு நடுவுல நானும் என் செல்லக்குட்டி இதே மாதிரி கட்டி பிடிச்சு ஹெட் மாஸ்டரோட பையன் தோத்துட்டான், திருடனோட பையன் ஜெயிச்சிட்டான். ஒரு ஃபைனல கூட வர முடியல. உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நாங்க எப்படி இந்த ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்கிறது? மனு சொன்னது கரெக்ட் தான். எச்சமோட பையன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றது ஒரு வெயிட்னு தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா இப்ப என்னடானா, ச்சே, மொத்தமா மானம் போயிடுச்சு. எனக்கு உங்க யாரோட உதவியும் வேணாம். டேய் பாபி, உன்னை கோவப்படுத்துறதுக்காக நாங்க இப்ப பேசல. உன் கூட லாஸ்ட் வரைக்கும் நாங்க எப்பவுமே இருப்போம். ஆனா அந்த பாலு, அவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும்டா. நீ ஜெயிச்சது நான் மசூதிக்கு போய் ப்ரே பண்ணதுனால தான்.
நீ சொன்னது சரிதான். நீயும் எங்க அப்பாவும் ப்ரே பண்ணதுனால தான் நான் ஜெயிச்சினேன். இல்லைன்னா அந்த குண்டன் கூட ஓடிலாம் என்னால எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? எது எப்படியோ அவன் தோத்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவன் பண்றதெல்லாம் பார்த்தா என்னமோ அவன் தான் ஹெட்மாஸ்டர் மாதிரி பண்றான். டேய் இப்படியா இழுத்து விடுவ? டேய் அது எல்லாரும் அடிக்கணும்டா. டே பாபி, அந்த பால் வரண்டா. ஏய் வாங்கடா. டேய் வாங்கடா. நீங்க ஏதாவது பார்த்த? ஒரு வேளை இதை பார்த்தேன்னு யாருக்கிட்டே சொன்ன, உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. போடா. வா பாலு, நம்ம போயிடலாம். டே பாபி, இது ஸ்கூல் ஃபுல்லா பரவும்டா. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. வட போயிடலாம். நீங்க போங்க. போங்கடா. டீச்சர், இவ்ளோ நேரம் நீ எங்க இருந்த? உன்கிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். வர்ற வழியில என்னோட சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பாபி, நீ ஸ்மோக் பண்ணிருக்கியா? இல்ல டீச்சர். ஸ்மோக் பண்ணிருக்கியான்னு சொல்லு. இல்ல டீச்சர். பாக்கெட்ல என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல. என்ன இருக்குன்னு கேட்டேன். வெளியேடு. ஒண்ணு இல்ல டீச்சர். எடுன்னு சொல்றேன்ல. சிகரெட். இத நீ குடிக்கிறல? வா. டீச்சர் வேணா டீச்சர். மரியாதையா என் கூட வா. டீச்சர் மரியாதையா வான்னு சொல்றேன். வேணா டீச்சர். உன்னோட இந்த பழக்கம் உங்க அப்பாக்கும் தெரியட்டும். வேண்டா டீச்சர். வா. டீச்சர் வேணா டீச்சர். போ. டீச்சர் ப்ளீஸ். இந்தங்க நல்லா பாத்துக்கோங்க. உங்க தங்க மகனோட நல்ல வளர்ச்சி. ஏகப்பட்ட ஸ்கூல் மாறி இங்க அப்பாவோட கண்ணு முன்னாடி இருந்தும் கூட இவன் பண்ண வேலைய பாத்தீங்கல்ல? இவன் பண்ண வேலைக்கு நீங்களே இவன் கிட்ட பதில் சொல்லுங்க. பத்த வேடா, பத்த வேடா, பத்த வேடா, பத்த வேடா. அடிக்காதீங்கப்பா. சார், சார் வேண்டாம். சார் சொன்னா கேளுங்க. சார், நீங்க இவனை அடிச்சு சாகடிக்கணும்ன்றதுக்காக நான் இவனை உங்ககிட்ட கொண்டு வரல. இத பத்தி உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். போதும்மா, போதும். எல்லாம் புரிஞ்சிருச்சு. பசங்களுக்காக டீச்சர்ஸ் முன்னுதாரணமா இருக்கணுமே தவிர உங்களுக்கு நான் சொல்லாமலே புரியும்னு நினைக்கிறேன். இவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து இவனை முன்னுக்கு கொண்டு வர பாருங்க. வா.